Hello friends, welcome to BMR Bulls Academy. So இன்னைக்கு நம்ம commodity and nifty bank nifty ஓட டெக்னிக்கலா வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். So first வந்து இம்பார்ட்டன்டான நியூஸஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். நியூஸ்னு பார்க்கும்போது US உடைய ஹோம் டேட்டா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து லோவாக இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக எக்கனாமிக்கு வந்து ஒரு மெட்டல்ஸ்க்கும் சரி ஓவரால் டாலர் இண்டெக்ஸுக்கும் சரி ஒரு நெகட்டிவான நியூஸஸ் தான். அண்டு இதுக்கு வந்து கோல்டு சில்வருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸுன்னு சொல்லலாம் ஹோம் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா US உடைய ஃபெடரல் சேர்மன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது US உடைய டெப்ட் வந்து அதாவது US உடைய கடன் வந்து அதனுடைய வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதனுடைய ஜிடிபியை விட US உடைய கடன் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக பொசிஷ்னலாகவே அந்த எக்கனாமியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு செயல், எக்கனாமிக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு செயல். இதனால் டாலர் இண்டெக்ஸு அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறையலாம். அண்டு லாங் டேர்மாக வந்து கோல்டு சில்வர் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது வந்து க்ரூட் ஆயிலுடைய இன்வென்ட்ரி வந்து ஃபால் ஆகிருக்கு. அதனுடைய இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இன்வென்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதனுடைய இன்வென்ட்ரி வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. 4.4 பில்லியன்லேருந்து 4.3 பில்லியன் வரைக்கும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய இன்வென்ட்ரி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து டெம்பரரியான ஒரு இது தான். ஏன்னா மைனர்டான டேட்டா தான். இன்றைக்கி இன்வென்ட்ரியை அப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் டெக்னிக்கலாக. ஃபஸ்ட்டு நம்ம நிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக்கே ஆகலை. இப்போ இதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 14 பிப்ரவரியில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த ட்ரெண்டு வந்து ஒரு கரெக்ஷன் கூட கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போதிய அளவுக்கு வால்யூம் கூட இந்த ட்ரெண்ட் லைன் இருந்தால் கூட வால்யூம் வந்து இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது ஷார்ப்பாக மார்க்கெட் கீழே விழும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் வந்து கீழே 10 பாயிண்டா 25 பாயிண்ட் வந்து வரைக்கும் கூட கீழே இறங்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, 20 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காப்பர் வந்து பார்ப்போம். காப்பரும் கிட்டத்தட்ட வந்து 11 பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு லாங் ரன்னில் கொடுத்துருக்கு, ரேலி கொடுத்துருக்கு. இந்த ரேலியில் வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து திருப்பி மேலே போனால் கூட ஒன்றும் கவலை கிடையாது. பட் ஆனால் நம்ம ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டில் தான் வந்து பை பண்ணணும். ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் ஆச்சு, இந்த லைனை வந்து பிரேக் ஆச்சு. ஏன்னா இதோடைய சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இருக்குது. இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாயிண்ட் 9 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. 450 451 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பர் அண்ட் நிக்கலை பொறுத்தளவுக்கு லாங்கில் இல்லாமல், ஏன்னா போன வாரம் வந்து எஸ்பெஷலி காப்பர் அண்ட் நிக்கல் மட்டும்தான் சொல்லியிருந்தேன், 2 மட்டும்தான் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இந்த வாரம் நம்ம ஜிங்க் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதே போல் ஜிங்க்கும் வந்து ஏறி இருக்குது. இப்போது இந்த வாரம் வந்து நம்ம காப்பருக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். காப்பர் வந்து நல்லா கீழே இறங்கி வரட்டும். ஓகே, ஏன்னா சில பேர் காப்பரை மட்டும் வந்து டெய்லி காப்பரில் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது நம்ம செல்லிங்கில் போகிறது ரிஸ்க்கு தான். ஓரளவுக்கு நல்ல பாட்டமில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். மூணாவது வந்து அலுமினியம் வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த பக்கம் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த ஜோனில் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அலுமினியம் வந்து நம்ம திங்கக்கிழமை பார்க்கும்போது இந்த ஜோனில் இந்த இடத்துல இருந்தது. இங்கே பை பண்ணாதீங்க, இது வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்கி வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி வரும்போது பை பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதே நேற்று வீடியோவில் பார்த்துருந்தே தெரியும், இதே சேம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி அக்கௌண்ட் ஹோல்டர் குரூப்லேயும் இதே தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எல்லாருடைய கமெண்ட்ஸு அண்ட் எல்லாருடைய லைவ் ஆன கொஸ்டின்ஸு இது எல்லாமே இருக்கும். இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட்டு. அதில் வந்து 50 பைசா ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து போட்டோம்னா ஸ்டாப் லாஸை ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து டபுள் என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ நம்ம டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கான கமெண்ட்ஸை வந்து
நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கமெண்ட்ஸும் சரி, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் கமெண்ட்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கும் மார்னிங்கில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே ஜிங்க் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து க்ரூட் ஆயிலு. க்ரூட் ஆயில் வந்து இந்த இடத்த சப்போர்ட்டை எடுத்து ஒரு டெம்பரவரியாக அப்சைடு கொடுக்கு. இந்த டெம்பரவரி அப்சைடு எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு லைனை போட்டுடலாம். அதுக்கு அப்படி இல்லைன்னாக்கா இந்த ஜோன் வரைக்கும் வந்து மார்க்கெட் போகலாம். ஏன்னா ஒரு ஓவராலாக வந்து நம்ம பார்த்தோம். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவானது தான். ஆனால் எடுத்தோடனே ஒரே கேண்டில்லே வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து வருமானா வராது. அதே போல் எந்த இடத்துலையும் கரெக்டிவ் ஆகாமல் டைரெக்டாக இங்கே குதிச்சிருமானா வராது. ஒரு மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு கரெக்ஷன் முறை. நேற்று நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் செல் பண்ணுங்கள், ஓவராலாக இங்கே நோக்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேத்திக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன், அப்சைடு கரெக்ஷன் கொடுத்தா கூட இன்றைக்கி இன்வென்ட்ரி இருக்குது, இதை வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து 4060 இந்த ஜோன் வரைக்கும் வந்து செல்லிங் ஜோன் தான். இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பை அப்படிங்கிறத வந்து இதை வந்து சொல்ல முடியும். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பொசிஷனலாக செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம எவ்ரி ரெசிஸ்டன்ஸில் செல் எடுத்துகிட்டு வந்துடணும். அதே போல் லெட்டு வந்து நம்ம பார்க்கலாம். லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணுது இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து ஒரு ஸ்விங் மாதிரி தான் கொடுக்கும். அகைன் கீழே இவ்வளோ இந்த நோக்கி தான் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமான்னு கேட்டோன்னா செல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். ஏன்னா ஓவராலாக மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுவும் வந்து ஓவராலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜோனில் வரும்போது நம்ம பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிங்க் வந்து பார்க்கும்போது, ஜிங்க் இந்த வாரம் ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் சொல்லியிருந்தேன், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜிங்க் மட்டும்தான் இந்த வாரம் வந்து பையில் இருக்கும். அப் டு எவ்வளோ தூரம் 197 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து 197 வரைக்கும் நேற்றுக்கு எவ்வளோ ஹைன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக 197 197 தான் வந்து 197.10 தான் ஹையு. ஸோ ஒன்ஸ் இதை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் வந்து லாங் டேர்ம் வந்து, அதாவது வீக்லி பொசிஷனில் வந்து நம்ம இனிமேல் எடுக்கக்கூடாது. இதே போல் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் இதில் வந்து எடுக்க முடியும். ஒரு 50 பாயிண்ட்ஸு, ஒரு 70 பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டில் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜிங்க்கில் வந்து 195.55 இந்த ஜோனில் வந்து பை பண்ணலாம். ஒரு 55 சேல இருந்து 60 பைசா வரைக்கும் நமக்கு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டை வந்து கோல்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய கமாடிட்டி ரேஞ்ச் பவுண்டில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட அதாவது வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அக்ரெசிவ்னஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நேச்சுரல் கேஸை பார்க்கும்போது இந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சேனலை வந்து டச் பண்ணும்போது, இதை பிரேக் ஆகி மேலே போன மார்க்கெட்டு அகைன் கீழே வந்து இதில் டச் பண்ணும்போது இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு வரும்போது நம்ம பை பண்ணலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் என்ன ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது 190 அந்த ஜோனில் வந்து 195லேருந்து 196 இந்த ஜோனில் வந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக மார்க்கெட் ரிவர்சல் எடுத்திருக்கு. நேத்திக்கு வந்து ஒரு வார் சிச்சுவேஷனில் இருந்தால் கூட நேத்திக்கு என்னுடைய டெக்னிக்கில் வந்து லைவாக இதில் வந்து சொல்லியிருந்தேன்,
மார்க்கெட் இந்த ஜோனில் இருக்கும்போது கிளியராக சொல்லியிருந்தேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதுதான். இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் கீழே மேலே திரும்பும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்றுக்கு வந்து இந்தோ பாகிஸ்தானுடைய அந்த வார் வந்து கிட்டத்தட்ட வார் சிச்சுவேஷனில் இருந்தது. 2000 கிலோ அளவுக்கு வந்து வெடிமருந்துகளை வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. 300 தீவிரவாதிகள் வரைக்கும் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம டெக்னிக்கலை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் அதே மாதிரியே ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இனி வந்து இது ஃபர்தராக மேலே போகிறது தான் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம நிஃப்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி இன்ட்ராடேயில் 27,221 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். பெஸ்ட்டான சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆனதுனால இது ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து மார்க்கெட் வரும்போது திருப்பி நம்ம பை பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி ட்ரேடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.